வாழ்க்கையை வாழணும், கொண்டாடணும் அப்படின்னு நினச்சா கிருஷ்ணன் லீலா புத்தகத்தை வாங்கிட்டு போகணும். ஏன்னா கிருஷ்ணன் என்ன விரும்புகிறான் அப்படின்னா, நீ வீடு வச்சிருக்கிறியா, கார் வச்சிருக்கிறியா, இதெல்லாம் கிருஷ்ணன் பார்க்கறதில்ல. நீ ஆனந்தமாக இருக்கியா, நீ ஆனந்தமாக இருந்தால் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற கிருஷ்ணன். ராதையை விட்டு பிரியக்கூடிய அந்த நேரத்தில் அவன் இடுப்பிலே செருகி வைத்திருந்த புல்லாங்குழலை எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். இனி இது என்னுடைய குழல் அல்ல, உன்னுடைய குழல். கிருஷ்ணன் கொடுத்துட்டு போனது புல்லாங்குழல் இல்லை, தன்னுடைய ஆன்மாவையே அங்கே காதலின் சின்னமாக குழலுடைய வடிவத்திலே அங்கே ராதையிடம் கொடுத்து சென்றிருக்கிறான். இந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு தடவை எடுத்தீங்கன்னா, 8 மணிக்கு எடுத்தீங்கன்னா கூட நைட்டு விடிய விடிய படிச்சுட்டு 12 மணிக்கு தான் தூங்குவீங்க. அவ்வளவு அழகான காட்சிகள். சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும், மதுரை வாழ் அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மெல்லாம் வாழ்க்கையை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, சிலர் கடமைக்கு வாழ்வோம், சிலர் போனா போகுதேன்னு வாழ்வோம், சிலர் சலிப்போட வாழ்வோம், சிலர் எப்படா முடியும்னு வாழ்வோம். வாழ்க்கையை வாழணும், கொண்டாடணும் அப்படின்னு நினச்சா கிருஷ்ணன் லீலா புத்தகத்தை வாங்கிட்டு போகணும், படிக்கணும். கிருஷ்ணனை பற்றி பாரத கதையில் சொல்லப்பட்டதை விடவும் இன்னைக்கு காலத்தில் நாம் எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையை ரொம்ப பாசிட்டிவாக வாழலாம், ரொம்ப ரசித்து வாழலாம், நம்மக்கிட்ட என்ன இல்லை, நம்ம ஏன் இவ்வளோ சலிப்படைகிறோம் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டுட்டு உற்சாகமாக வாழலாம் அப்படின்னா அதுக்கான உத்திகள் எல்லாமே இந்த நூல் நிரம்ப இருக்கு. லீலை அப்படின்னா சத்குரு என்ன சொல்கிறாங்க? லீலைன்னா ஒரு கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிறைந்த விளையாட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை. ஒரு 60 வயசு ஆளை பார்த்து நீ விளையாட்டுத்தனமாக வாழ்க்கையை வாழு அப்படின்னா நமக்கு புதுசாக இருக்கும். விளையாட்டுத்தனம் வேறு, சிறுபிள்ளைத்தனம் வேறு. இவர் சொல்கிற விளையாட்டுத்தனம் அப்படின்னா நெஞ்சம் நிறைய அன்பு இன்னைக்கு நம்மக்கிட்ட குறைஞ்சு போயிடுச்சு, மனசு நிறைய மகிழ்ச்சி, உடம்பு முழுக்க உத்வேகம், ரொம்ப உற்சாகம். ஏன்னா இன்னைக்கு பல பேர் சிரிக்கிறதுக்கு காசு கேட்குறோம், தெரிஞ்சவங்களை பார்த்தா கூட சிரிக்கிறது இல்லை. எதுக்கு சிரிக்கணும்? எல்லாத்தையும் மூட்டை கட்டி அனுப்பியாச்சு. இதுதான் அவர் விளையாட்டுத்தனம், இதுதான் கொண்டாட்டம் அப்படிங்கிறாரு. இந்த கொண்டாட்டத்தோட வாழ்க்கையை வாழும்போது அந்த வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்கும். ஏன்னா கிருஷ்ணன் என்ன விரும்புகிறான் அப்படின்னா, மனிதர்கள் நீ வீடு வச்சிருக்கிறியா, கார் வச்சிருக்கிறியா, இவ்வளவு அந்தஸ்தோடு இருக்கிறியா, இத்தனை சொத்து பத்திரம் வச்சிருக்கியா, இதெல்லாம் கிருஷ்ணன் பார்க்கறதில்ல. கிருஷ்ணனுக்கு யாரை பிடிக்குமா தெரியுமா? நீ ஆனந்தமாக இருக்கியா, நீ ஆனந்தமாக இருந்தால் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற கிருஷ்ணன். இது நடந்த காலகட்டம் அப்படின்னா 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கதை. ஆனால் கிமு 1500லேருந்து கிமு 1400களில் நடந்த கதை. ஆனால் இன்னைக்கு வாழ்க்கைக்கு நாமெல்லாம் இதில் இருந்து தீர்வுகளை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னால் எத்தனை உன்னதமான கருத்துக்களை எல்லாம் நம்முடைய பாரம்பரியமும் பண்பாடும் சொல்லி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத திரும்ப நம்ம கையில் எடுத்து பார்க்கறதுக்கான ஒரு நூல் கிருஷ்ணலீலா. இந்த வாழ்க்கையை எப்படி ஆட்டம் பாட்டம் அப்படின்னா நாம் இன்னைக்கு நினைக்கிற மாதிரியான ஆட்டம் பாட்டம் இல்லை. நம்ம இந்த காணொளி காட்சியில் சத்குரு அவங்க சொன்னது மாதிரி யாரோடையோ கைகோர்த்து ஆடக்கூடிய ஆட்டம் இல்லை. நண்பர்களோடு, பகைவர்களோடு, எல்லாரோடையும். ஏன்னா கிருஷ்ணனுடைய வாழ்க்கைன்னு பார்த்தோன்னா அவர் கருவில் உருவான நேரத்திலிருந்தே அவருக்கு இல்லாத போராட்டமாக நமக்கெல்லாம் வந்துருச்சு. எல்லா நேரத்துலையுமே அவர் எந்த இடத்துலையுமே அவருடைய மனதில் தொய்வு மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் மனசுலேயும் தொய்வில்லை, உடல்லையும் தொய்வில்லை, உணர்வுலையும் தொய்வில்லை. வாழ்க்கையை ஆனந்தமாக பார்த்தார். அதுதான் நம்ம இன்னைக்கு வாழ்க்கைக்கு எடுத்துக்க வேண்டிய செய்தியாக இருக்கு. அவர் எப்படி கொண்டாடினாராம்? திருவிழா போல் அந்த வாழ்க்கையை கொண்டாடினாராம். சத்குரு அவங்க எழுதியிருக்காங்க, கிருஷ்ணனுடைய வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமானால், ரொம்ப பெரிய மந்திர தந்திரம்லாம் சொல்லலைங்க, தினசரி நம்ம பார்க்குற வாழ்க்கை. நாமெல்லாம் ரொம்ப மனசில் சலிப்போடையும்
நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு அளவுகோல் வச்சுருப்போம். நம்ம வந்து சந்தோஷமாக இல்லாததுக்கு பெரும்பான்மையான காரணம் என்னென்னா, நம்ம யாரோட ஒருத்தரோட ஒப்பிட்டு பார்த்துட்ருப்போம். அவரை விட என்கிட்ட இது குறைவாக இருக்குது, அவர் மாதிரி இல்லை, அவர் பிள்ளை மாதிரி என் பிள்ளை படிக்கலை, அவர் மக மாதிரி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல, அவர் குழந்தை மாதிரி என் குழந்தை வளரலை, அவர் வசதி அளவுக்கு இல்லை. இந்த அளவுகோல் வச்சு ஸ்கேல் வச்சு ஒப்பிட்டு பார்ப்போம்ல, அதெல்லாம் தேவையே இல்லை. தினசரி வாழ்க்கையே திருவிழா போல கொண்டாடலாம் அப்படிங்கிறத கிருஷ்ணனுடைய வார்த்தைகள்லேயே நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கார். கிருஷ்ணனின் வார்த்தைகளில் அவர் சொல்கிறார், புலரும் காலை பொழுது. காலையில் எழுந்திருக்கிறத என்னைக்காவது ரசித்து எழுந்திருக்கோமா? ஏண்டா விடியுது. கிருஷ்ணன் நினைப்பானா, புலரும் காலை பொழுது, எனக்கு விழிப்பு வருகிறது, பசு அம்மா என்றழைக்கும் ஒலி கேட்கிறது, அன்னை யசோதா பசுக்களிடம் பால் கறக்கும் இசை காதில் விழுகிறது, ஒவ்வொரு பசுவையும் அம்மா பெயர் சொல்லி அன்புடன் அழைப்பதும் கேட்கிறது. அடடே, மென்மையாக இமைகளை தேய்த்து கொண்டு கண் விழித்து புன்னகை புரியும் நேரமல்லவா இது? ஒரு சாதாரண விடியல் தானேங்க. நம்ம வீட்டில் காலையில் 8 மணிக்கு அம்மாக்கள்லாம் எல்லா விதமான அவதாரங்களையும் எடுத்து உச்சக்கட்ட கோபத்தில் இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையை, விடியலை, வீட்டிலே எழக்கூடிய ஓசையை கூட ரசிக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். இது வந்து கிருஷ்ணரை உணரணும் அப்படின்னு சொன்னால் வேறெல்லாம் ஒன்றும் வேணாம், ரொம்ப நுட்பமாலாம் சிந்திக்க வேண்டாம், நல்ல மனசு இருந்தால் போதும். ரொம்ப சிலர் வந்து சிடுன்னு இருக்கிறவங்க, எல்லாத்தையும் பார்த்தா 1008 சந்தேக கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கிறவங்க, அந்த மாதிரியான மனநிலை உள்ளவங்களுக்கு கிருஷ்ணரை உணர தெரியாது. கிருஷ்ணர் அவனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் எல்லாரையும் அன்பாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான், இன்னொரு பக்கம் பார்த்தா புரட்சியாளனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு வாழ்க்கையிலேருந்து ஒரு கதை. நாணயத்துக்கு எப்படி 2 பக்கம் இருக்கோ, பூ இருக்கும் தலை இருக்கும், அது மாதிரி. ஆனால் கிருஷ்ணனுக்கு எப்படின்னா 2 பக்கமே இருக்குது. ஒரு பக்கம் குழந்தை பருவத்தில் கோபிகைகள் வீட்டிலிருந்து உரியிலிருந்து வெண்ணெயெல்லாம் திருடுறான். அப்போ கூட இருக்கிறவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அதுக்கு அவன் சொல்கிறான், ஆமாம் நான் வெண்ணெய் திருடன் தான், ஒருவேளை நான் இந்த வெண்ணெயெல்லாம் திருடலைன்னா இந்த கோகுலத்தில் என்ன பெரிய ருசியும் உற்சாகமும் இருந்திருக்க போகுது, வெண்ணெய் திருடினதுனால தான் கோகுலமே உற்சாகமாக இருந்ததா அவன் சொல்கிறான். புரட்சியாளன். எப்படி புரட்சியாளன்னா, சின்ன வயசுலேயே அந்த 15 வயதாக இருக்கும்போது கோகுலத்தில் நம்மெல்லாம் இப்போ திருவிழா வர மாதிரி அங்கே வந்து இந்திரனுக்கு, தமிழில் இந்திர விழான்னு சொல்லுவாங்க, சத்குரு அவங்க புத்தகத்தில் இந்திரோற்சவம் அப்படின்னு குறிப்பிடுறார். இந்திரனுக்கு விழா எடுக்கிறது வழக்கம். ஏன் இந்திரனுக்குன்னா, அவர் தான் மழை, மின்னல், இடி இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கார். மழை பெய்தாதான் அங்கே ஆவினங்கள்லாம் இருக்கும், ஆடு மாடுகள்லாம் நல்லா இருக்கும், மக்கள்லாம் வளமையாக வாழ முடியும், செழிப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்திரனுக்கு விழா எடுக்கிறாங்க. ஒருவேளை எடுக்கலைன்னா இந்திரனுக்கு கோபம் வந்துடும், அந்த மண் வறட்சியாக போயிடும்னு பயந்துட்டு எடுக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு வருஷம் நடக்கும்போது ஒரு தலைவரை பொறுப்பில் போடுவாங்க, இந்த விழாக்கு இவர் தான் இந்த ஆண்டு தலைவர் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அந்த ஆண்டு வந்து இவங்களுடைய குலகுரு கர்காச்சாரியார் சொல்கிறாரு, நீ தான் இந்த வருஷத்துக்கு தலைமை பொறுப்பு, உனக்கு தான் கொடுக்க சொல்லி பேசி வச்சுருக்கோம் அப்படின்னு. கிருஷ்ணன் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். என்ன பேசுகிற நீ, அர்த்தமில்லாத ஒரு பேச்சு பேசுகிற. ஏன்னா தலைவருங்கிறது ரொம்ப கெத்தானது, அந்த இடத்துல ரொம்ப கெத்தான ஒரு பொறுப்பு. அவங்க அந்த ஒட்டுமொத்த ஆயர்கள் குலத்திலேயே ஆயர்களுக்கே ஒரு தலைவர் மாதிரி இந்த திருவிழாக்கு பொறுப்பு. ஏன்னா அப்படியே கண் அசைச்சா, அவங்க கண் அசைச்சாதான் யாகம் நடக்கும், கை சொடக்குனாதான் அந்த காணிக்கையெல்லாம் போடுவாங்க, அப்படியே ஒரு ராஜ்யம் பண்ணுற மாதிரியான ஒரு பொறுப்பு. ஆனால் கிருஷ்ணனுக்கு இதெல்லாம் பிடிக்கல. இந்த யாகம் பண்ணுறது, காணிக்கை செலுத்துறது, பயந்துட்டு பண்ணுறாங்களே, பலி கொடுக்கறது, இதெல்லாம் அவருக்கு பிடிக்கலை. எனக்கு இதெல்லாம் பிடிக்கலை. அவர் சொல்கிறாரு, பக்தி அப்படிங்கிறது பயம் இல்லாமல் சுதந்திர உணர்வோடு வருது, மனசு நிறைய மகிழ்ச்சியோடு வருது. நீங்கள் இந்திரனுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா பயந்து பயந்து பண்ணுறீங்க. அப்போ அதனால் நான் இதுக்கு தலைவனாக இருக்க மாட்டேன். அப்போ என்ன பண்ணணுங்கிற, இந்திரோற்சவம் வேண்டாம், கோபோத்சவம் பண்ணுவோம். கோபோத்சவம்னா யார்? இங்கே இருக்கக்கூடிய கோபிகைகள், அங்கே இருக்கக்கூடிய கோகுலவாசிகள், இவங்களெல்லாம் நான் ரொம்ப நேசிக்கிறேன், ஆணிரைகளெல்லாம் நேசிக்கிறேன், இங்கே இருக்கிற நதியை நேசிக்கிறேன், இங்கே இருக்கிற கோவர்த்தன மலையை நேசிக்கிறேன். என்னை சுற்றி யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ, மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் விழா எடுக்க வேண்டுமே தவிர அச்சப்பட்டு கொண்டு இந்திரனுக்கு விழா எடுக்க வேண்டாம் என்று சொன்ன ஒரு புரட்சியாளன் கிருஷ்ணன் அப்படின்னு. அன்பையும் ஆனந்தத்தையும் மட்டுமே தேடிக்கொண்டிருந்த கிருஷ்ணனை
புரட்சியாளனாக காட்டுறார். நம்ம சுவாமிஜி சொல்லும்போது அந்த ராதை காதல் குழந்தை பருவத்து காதல் இதாங்க. 7 வயசுலேருந்து 16 வயது வரைக்கும் தான் அவங்களுடைய சந்திப்பு நிகழுது. தினைக்கும் 5 வயது மூத்தவள்ளவ. ஆனால் யோசிச்சு பார்த்தோன்னா இது மாயையாக நம்மளால் நினைக்க முடியாது. 3500 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கும் நம்ம ராதா கிருஷ்ணன் தானே சொல்கிறோம். கிருஷ்ணனுடைய கதையில் ராதை இல்லாமல் நம்மளால் யோசிக்கவே முடியலையே. அதுவும் நம்ம வட இந்திய பகுதிகளெல்லாம் போய் பார்த்தோன்னா கிருஷ்ணா ராதா கூட இல்லை, ராதா கிருஷ்ணாங்கிற சொல் தான். அவ்வளவு ஒரு அழகான காதல். பார்த்த நாள்லேருந்து கிருஷ்ணன் வந்து அவனுடைய கடமைக்காக 16 வயதுக்கு மேலே அவனுடைய கடமைகளை எல்லாம் செய்யணும், இந்த உலகத்தை காப்பாற்றணும், அவனுக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட பொறுப்புக்காக அவன் வெளியில் கிளம்புற நேரம் வருது பிருந்தாவனத்தை விட்டு. எல்லாரும் அழறாங்க, கிருஷ்ணா நீ போயிட்டேன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு. ராதா மட்டும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா. உனக்கு கவலையா இல்லையா, நீயும் அவனை ரொம்ப விரும்பி காதலிச்சிங்கன்னு நினச்சோம், நீ பாட்டுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கியே அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏன் கவலைப்படுறேன், இதோ பார்க்குற இடத்துலலாம் கிருஷ்ணன் தான் இருக்கான், இந்த மரத்தில் இருக்கான், இந்த பூவில் இருக்கான், எனக்குள்ளே அவன் இருக்கான், அவனுக்குள்ளே நான் இருக்கிறேன், அவன் இல்லாத இடம் எது, நான் எதுக்காக கவலைப்படணும் அப்படிங்கிறா. அதை விட அவன் போகும்போது ராசலீலைன்னு ஒரு அழகான பகுதி வருதுங்க. பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்த நேரம். ராசலீலைனா வேற ஒன்றும் இல்லை, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஆனால் அதில் நாம் நினைக்கிற மாதிரியான இச்சைகள் கிடையாது, கோபம் கிடையாது. இந்த இச்சைகளும் கோபமும் இல்லை அப்படின்னு சொன்னால் பற்றுக்கு எதுவுமே இடம் கிடையாது. அந்த இடத்துல இவன் பிரியக்கூடிய நேரத்தில் ஒரு பொருளை எனக்கு முதல்ல எனக்கு இந்த விஷயம் படிக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா கண்ணன்னாலே கிருஷ்ணன்னாலே நம்ம புல்லாங்குழலோட தானே கற்பனை பண்ணியிருப்போம். ராதையை விட்டு பிரியக்கூடிய அந்த நேரத்தில் அவன் நினைக்கிறான், இவ எப்படி நம்மளை பிரிஞ்சு இருக்க போகிறாளோ தெரியலையே, நம்ம இனி போக போகிறோமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த நேரத்தில் அவன் இடுப்பிலே செருகி வைத்திருந்த புல்லாங்குழலை எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். இனி இது என்னுடைய குழல் அல்ல, உன்னுடைய குழல். அது வரைக்கும் அந்த வேய்குழல் கேட்டு அத்தனை எல்லா பசுக்களும் மக்களும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்த குழலை நான் அப்போது நினைக்கிறேன், கிருஷ்ணன் கொடுத்துட்டு போனது புல்லாங்குழல் இல்லை, தன்னுடைய ஆன்மாவையே அங்கே காதலின் சின்னமாக குடலுடைய வடிவத்திலே அங்கே ராதையிடம் கொடுத்து சென்றிருக்கிறான். அதிலே இருந்து ராதையின் கைகளிலே அந்த புல்லாங்குழல் தவழுகிறது. ராசலீலைக்கு ராதை பொறுப்பேற்று கொண்டாள்னு ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய நல்ல நல்ல செய்திகள்லாங்க. கிருஷ்ணன் வந்து ஒரு நல்ல சிவபக்தன். அப்போது தினசரி வந்து யமுனை கரையில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு காலையிலையும் சாயங்காலமும் போய் வழிபாடு செய்கிறது வழக்கம். ஒரு பக்கம் யமுனைக்கு இந்த பக்கம் வந்து அவன் வந்து பிருந்தாவனத்தில் ராசலீலை நடக்குது, எல்லாரும் ஆனந்தமாக இருக்காங்க. இந்த ஒரு பகுதியில் வந்து ஒரு மலைச்சாரல்ல சிவன் வந்து தியானத்தில் இருக்காரு. சிவன் நினைக்கிறாராம், நம்ம ரொம்ப ஆழமாக தியானத்தில் இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆனந்தத்தை கிருஷ்ணன் ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த ஆனந்த உணர்வை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் கொடுத்துடுறானே, என்னதான் பண்ணுறான்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த ராசலீலையில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு யமுனையில் காலை வச்சாராம். காலை வச்சோடனே அங்கே இருக்கிற காவல் தெய்வம் நீ காலை வைக்கக்கூடாதுன்னுச்சான். ஏன், நீ ராசலீலையில் கலந்துக்கிறதுக்கு நீ உனக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை. ஏன் எலிஜிபிலிட்டி இல்லை? பெண்கள் மட்டும்தான் கலந்துக்கணும், கோபிகைகள் மட்டும்தான் அங்கே நடனம் ஆடணும், உனக்கு தகுதி இல்லை அப்படின்ச்சான். அப்போ நான் என்ன பண்ணணும், ஏதாவது கோபிகையாக மாறினாதான் உண்டு. உடனே சுற்றி முற்றி சிவன் பார்த்தாராம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோபிகையுடைய ஆடை வேணும்னு சொல்லி ஒரு ஆடை எடுத்து உடுத்துட்டு ராசலீலையில் கலந்துக்கிட்டாராம். இது கதை மாதிரி இல்லைங்க. இன்றைக்கும் யமுனையில் அங்கே யமுனை நதிக்கரையில் ஒரு சிவன் கோவில் இருக்கான். அந்த கருவறை தெய்வத்தினுடைய பேர் கோட்டீஸ்வரனா. இன்றைக்கும் சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அந்த தெய்வத்துக்கு பெண்ணுடைய அலங்காரம் கோபிகையருடைய ஆடையை அணிவித்து அர்ச்சனை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எத்தனை விஷயங்களை நம்ம உள்ள வச்சுருக்கோம். சரி, அவங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து அந்த தலைவன் தலைவி பாவம்னு உண்டு நம்ம இதில். இப்போ ஆழ்வார்கள்லே பார்த்தோன்னா ஆண்டாள் பெண்ணாக இருப்பா. மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் அதீதமான பக்தி செலுத்தும் போது தன்னை வந்து ஒரு பெண்ணாக நினச்சி கடவுளை தன்னை தலைவியாக நினச்சி தெய்வத்தை தலைவனாக நினச்சி பக்தி செலுத்துவாங்க. அதுக்கு விளக்கம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து பெண்ணாக நினைக்கணும், ஒரு ஆணாவே நினச்சி பக்தி செலுத்தலாம்ல, ஏன் தன்னை பெண்ணாக நினச்சி பக்தி செலுத்தணும்? ஏன்னா பக்தி மார்க்கத்துக்கு ஆண் பெண்கிற பேதமெல்லாம் எதுவும் கிடையாது இல்லை. பக்தின்னு வந்துட்டு ஆண் பெண் எல்லாம் ஒன்று தானே. ஏன் அப்படின்னா பௌதீக ரீதியாக பார்த்தா இந்த புவியியல் அமைப்பு படி பார்த்தா நம்ம வாழணும், மனுஷனாக பிறந்துட்டா வாழணுங்கிறது தான் நம்மளுடைய முதல் தேவை.
வாழணும் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் வெற்றியாளனாக வாழணும். இந்த வாழ்க்கைக்கு அந்த காலகட்டம் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை நம்ம நினைக்க முடியாது. 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மண் சொந்தமாக இருக்கணும், சுற்றி இருக்கிற இடம் சொந்தமாக இருக்கணும்னா போர்களில் மட்டும்தான் அந்த வெற்றி எல்லாம் கிடைச்சிருக்கு. அப்போ போர்களும் வெற்றியும் ரொம்ப அடிப்படையாக இருந்திருக்கு. அதனால அந்த போருக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னா பலசாலியாக இருந்த ஆண்கள் இருந்திருக்காங்க. அதனால ஆண்மையினுடைய இயல்பு என்பது ஆதிக்கம் செலுத்துவதிலும் உரிமை கொண்டாடுவதிலும் முழுமை பெற்றிருக்கிறது. ஆனால் பெண்ணுடைய இயல்புங்கிறது எப்படின்னா, அவ ரொம்ப அன்பானவ, ரொம்ப கருணையானவ. அதனால அவளுடைய இயல்பு எப்படி இருந்துச்சாமா, தன்னை கொடுப்பதிலும் அர்ப்பணிப்பதிலும் முழுமை அடைந்திருக்கிறது. அதனால தான் கடவுளுக்கு பக்தி செலுத்தும் போது கூட எல்லா ஆண்களுக்குள்ளும் பெண்மை உணர்வு உண்டு, எல்லா பெண்களுக்குள்ளும் ஆண்மை உணர்வு உண்டு. ஆனால் எந்த நேரத்தில் வெளிப்படணுமோ அப்படி வெளிப்படணும். ஆணுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்மை கொஞ்சம் அதிகரிக்கும் போது அங்கே பக்தி, ஏன்னா பெண்மை உணர்வு அதிகரிக்கும் போது அங்கே தன்னை கொடுப்பது, தன்னை அர்ப்பணிப்பதுங்கிற ஒரு சுபாவம் வந்துடுது இல்லையா? அதனால தான் பெண்ணாக இருந்து பெண்மை நிலையிலே உணர்ந்து இறைவனிடம் பக்தி செலுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு நல்ல நிறைய தகவல்கள்ங்க. பாஞ்சசன்யம்னு அந்த சங்கு பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சங்கு, கிருஷ்ணனுடைய கையில் இருந்த சங்கு பேர் பாஞ்சசன்யம். பாஞ்சசன்யம்ங்கிறது இயல்பான பேர்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதில் சொல்லப்பட்ட கதையை பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. இவர் கிருஷ்ணன் ஒரு 6 ஆண்டு காலம் பிரம்மச்சரிய விரதம் இருந்து எல்லா கலைகளையும் கற்றுக்கிறதுக்கு போவார். அவருடைய குரு பேர் சாந்திபாணின்னு அவருடைய குரு. கற்றுட்டு இருக்கும்போது ஒரு நாள் தன்னுடைய குரு ரொம்ப சோகமாக கடற்கரையில் நின்றுட்டுருப்பார். இவர் போய் என்ன உங்களுக்கு பிரச்சனை பார், நான் சொல்ல முடியாது, நீ ஒரு பிரம்மச்சாரி, உனக்கு என்னுடைய சொந்த கதையெல்லாம் சொன்ன கேட்குற அளவுக்கு உனக்கு புரிதல் இருக்காதுன்னு. இல்லை நீங்கள் சொல்லுங்க பார். இல்லை எனக்கு முடியாதுப்பா, ஒரு பெரிய சோகம் பார், என்னன்னு சொல்லுங்க. இல்லை நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நானும் என்னுடைய பையனும் இங்கே கடற்கரையில் நின்றுட்டு இருந்தோம். கடல் கொள்ளையர்கள் நம்ம சொல்கிற மாதிரி கடலோடிகள், அது அப்படியே ஒரு பெரிய திரைப்படம் பார்க்குற மாதிரி இருந்தது இந்த காட்சி. ஏன்னா பாகவத கதையிலையோ இல்லை பாரத கதையோ பேசும்போது நம்ம கீதை, கிருஷ்ணன் தூது இதெல்லாம் படிப்போம். இப்படி ஒரு காட்சியை படிக்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. கடல் கொள்ளையர்கள் மாதிரி ஒரு பெரிய கூட்டம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் ரொம்ப பெரிய விலை மதிப்பு மிக்க பொருட்களை எல்லாம் கொள்ளையடிப்பாங்களாம். அதோடு சேர்த்து அழகான இளைஞர்கள், அழகான பெண்கள், இவங்களையும் அப்படியே கப்பல் அள்ளி போட்டுட்டு வேற ஏதாவது ஒரு தீவில் போய் விற்றுருவாங்களாம். இவருடைய குருவுடைய பையனையும் அதே மாதிரி ஒரு நாள் வரும்போது கடத்திட்டு போயிட்டாங்க. இப்போ அவன் எந்த கடலில் எந்த தீவில் இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக இருக்கார். கிருஷ்ணன் சொல்கிறான், எனக்கு 1 ஆண்டு காலம் பிரம்மச்சரிய விரதத்திலேருந்து என்னைய ரிலீவ் பண்ணி விடுங்க, நான் போய் உங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு வரேன். உன்னால் முடியாதுப்பா, உன்னையெல்லாம் அவங்க விட மாட்டாங்க, கொன்றுவாங்க. இல்லை நான் போகிறேன். இவனும் இவன் நண்பனும் ஒரு கப்பலுக்குள்ளே போகிறாங்க. அந்த காட்சியெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் புரியும். அதுக்குள்ளே போய்டும். அந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு தடவை எடுத்தீங்கன்னா 8 மணிக்கு எடுத்தீங்கன்னா கூட நைட்டு விடிய படிச்சுட்டு 12 மணிக்கு தான் தூங்குவீங்க. அவ்வளோ அழகான காட்சிகள். அந்த கப்பலில் போய் இவங்க என்னெல்லாம் சவால்களை சந்திக்கிறாங்க. அங்கே உள்ள எல்லாம் இறுக்கமான முகங்களாக இருக்காங்க. ஒரு நம்ம வில்லன்களாக ஒரு சினிமாவில் பார்த்தோன்னா எப்படி இருக்கும், ஒரு கடத்திட்டு போகிற கும்பல் எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி காட்டுறாங்க. அவங்களெல்லாம் வெற்றி பெற்று அந்த தலைவன் இருப்பான், பயங்கரமான ஒரு ஆள், மாமிச மலை மாதிரி இருப்பான். அவனை சின்ன பையன்தான் இவன், ஆனால் அவனை அடித்து சண்டை போட்டு அந்த சண்டை காட்சிகள்லாம் கூட பயங்கரமாக இருக்குது. இதில் அப்படியே எழுதியிருக்காங்க தத்ரூபமாக. அடித்து அவனை கடைசியில் அவனை தோற்கடித்து கிருஷ்ணன் அந்த பையனை ஒரு தீவிலேருந்து மீட்டுட்டு வந்துடுவான். அந்த கொள்ளை கூட்ட தலைவன் பேர் பாஞ்சசன்யன். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போராடி அவனை அடிப்பான், அவனை கொல்லுவான், அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அவன் கழுத்தில் ஒரு சங்கு தொங்கிட்டு இருக்குமா. அந்த சங்கு இதுவரைக்கும் கிருஷ்ணன் பார்த்த சங்குலேயே ரொம்ப அழகான சங்காமா. அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா, கிருஷ்ணன் சண்டெல்லாம் போட்டு முடிச்சோன்னே இந்த சங்கை எடுத்துட்டு, உன்னுடைய அன்பளிப்பாக இந்த சங்கை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எவ்வளோ நன்றி கடனா அவன் பேரையே வச்சு பாஞ்சசன்யம்னு வச்சு கடைசியில் குருஷேத்திர போர் வரைக்கும் அந்த பாஞ்சசன்யம் என்கிற சங்கு தான் ஒலித்தது அப்படிங்கிற மாதிரி இவங்க எழுதியிருக்காங்க. இப்படி நிறைய தகவல்கள். நாம் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், எல்லா நேரங்கள்லையும் போராட்டங்கள் நிறைந்தது தான் இந்த வாழ்க்கை. கிருஷ்ணன் எத்தனையோ காட்டுக்குள்ளெல்லாம் ஓடுவான். ஒரு முறை கம்சனை கொன்ன பிறகு அவனுடைய மாமன் ஜராசந்தன் துரத்துவான், மதுரா நகரையே அழிப்பான். மதுரால தான் இவன் இருப்பான். இவனும் பலராமனும் இருக்கும்போது இவனை அழிக்கிறதுக்கு வருவான்.
அப்போ அவங்களுக்கு தப்பி ஒரு காட்டுக்குள்ள போவாங்க. மதுரா நகரத்தையே நாம இருக்கிறதுனால இவன் அழிக்கிறானே, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ள போவான். பலராமன் நல்ல நேரத்துக்கு சாப்பிட்டு பழகினவன், நல்லா சாப்பிடுவான், எல்லா பழக்கங்களும் உண்டு, அவன் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தவன். காட்டுக்குள்ள போய் அந்த மாதிரி வசதியெல்லாம் இல்லைன்னொடனே திட்டி புலம்புவான் கிருஷ்ணன்ட்ட. ஒரு நாள்னா பரவாயில்லடா, இப்படி என்னை காட்டுக்குள்ளே இழுத்துக்கிட்டே அலையிறியே, என்னால் போராட முடியல, ஒவ்வொரு நேரம் சாப்பாட்டுக்கும் என்னால் இப்படியெல்லாம் முடியல, சங்கடமாக இருக்குது அப்படிமா. இப்போ கிருஷ்ணன் சொல்லுவான், டே தினசரி 3 நேரம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு குழந்தைகளெல்லாம் பெற்றுட்டு நிறைய பேர் இருக்காங்க, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா? ஒவ்வொரு நேரமும் நம்ம எப்படி போராடுறோம் பாரு, ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு எப்படி ஓடுறோம், காட்டுக்குள்ளே போய் அல்லாடுறோம், இப்படி வாழ்க்கை துடிப்பாக இருக்கணும்டா, அதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறான். எந்த மாதிரி துயரங்கள் வரும்போதும் கூட வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழ வேண்டும் என்று இந்த நூல் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரே ஒரு செய்தியோடு நான் முடிச்சிடுறேங்க. எல்லா நேரமும் மகிழ்ச்சியை வரவழைச்சிக்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சத்குரு தன்னுடைய ஒரு அனுபவத்தை நிறைய அனுபவங்கள். ஒரு அனுபவம், ஒரு முறை சத்குரு பாரிஸ் போயிருக்காங்க. அந்த சுரங்க ரயில் பாதையில் பயணப்பட்டு இருக்கும்போது உள்ளே போய் உட்கார்ந்துருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அப்படி இறுகி போய் பாறை மாதிரி இருந்திருக்காங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம ட்ரெயினில் போகும்போது எல்லா பிள்ளைகளுமே அப்படி தான் இருக்காங்க, பேசுகிறதெல்லாம் இல்லை, காதில் ஒரு ஒயர் எடுத்து மாட்டினாங்கன்னா சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியறதில்ல, பாறையாக உட்காந்துருக்காங்க. இவர் நினைக்கிறாரு, இறங்கிறதுக்குள்ளே எல்லாருடைய முகத்துலேயும் சிரிப்பை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறார். உட்காந்து பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையாக பார்த்து மனசார ஆத்மார்த்தமாக சிரிக்கிறாரு. இறங்கிறதுக்குள்ள அத்தனை பேருடைய முகங்களிலும் அந்த இறுக்கம் தளர்ந்து புன்னகைகளாக மலர்ந்தன அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. சாதாரண விஷயம்தான். இன்னைக்கு மனிதர்களுக்கிடையே தொலைந்து போயிருக்கக்கூடிய புன்னகை, இந்த வாழ்க்கைங்கிறது அவருடைய ஒரு கேள்வி பதிலில் கூட சொல்றாரு. இந்த வாழ்க்கையில எது மகத்துவமானது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, வாழ்தலே மகத்துவமானது. நீ இன்னைக்கு உயிர் வாழறியா, அதுவே மகத்துவமானது தானே. எல்லா உயிர்கள்லையுமே அரிதான உயிர்ங்கிறது இந்த மனித உயிர். அதனால் இந்த உயிர் வாழ்க்கையே மகத்துவமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் இந்த இன்றைய வாழ்க்கைக்கு நம்மிடையே குறைப்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டுட்டு நம்ம வாழ்க்கையை சலிப்பை தேக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வேண்டாம். வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடி பழகுவோம். பொருட்களை வச்சோ நம்மக்கிட்ட இது இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி புன்னகையும் மகிழ்ச்சியும் நம்முடைய மனதிலே. ஒரு 10 புக்கு 20 மோட்டிவேஷன் புக்கு நீங்கள் வாங்கி பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் தாண்டி இந்த புத்தகம் ஒன்று படித்தா கிருஷ்ணனுடைய பாத்திரத்தை நாம் உள்வாங்கி கொண்டா இந்த வாழ்க்கையை எப்படி வாழலாம், கொண்டாடலாம் என்கிற உணர்வை இந்த நூல் தருகிறது. வாழ்க்கையை கிருஷ்ணனுடைய மனநிலையிலே இருந்து நாம் கொண்டாட வேண்டும். ராதையினுடைய மனதிலே இருந்து கிருஷ்ணனை நாம் தரிசிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நூல் சொல்லுகிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.